வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல பயிற்சி பெறும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது, கர்மாவின் அடிப்படையில், ஒளித்தத்துவ அடிப்படையிலே, இந்த வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு துல்லியமான பலன்கள் கொடுக்க போகுது, என்ன பலாபலன்கள் வரப்போகுது, எது மாதிரி சாதகமான பலாபலன்கள், எது சாதகமற்ற வாழ்க்கை சூழல்கள் வரப்போகுதுங்கிறது, துலாம் ராசிக்கு இப்போ எப்படி இருக்க போகுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இந்த மாற்றம் இல்லை. செப்டம்பர் மாதம் குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தவர் அப்படியே உச்ச குருவாக சனியை பார்த்து 4ஆம் இடத்தை பார்த்து அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஆண்டு கிரகங்கள் 4 கிரகங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபிளான ஸ்மூதான ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கு. இப்போ மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னா மாதத்தின் 2 நாளுக்குள்ளேயே செப்டம்பர் 2, 3 பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வராரு. துலாம் ராசிக்குள்ளேயே ஆட்சி படம் பெறக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு. என்ன மாதிரி அமைப்பு? மனசுல கொஞ்சம் தீர்க்கமான சில முடிவுகள், சந்தோஷம், குதூகலம், ஒரு சுப விஷயங்கள். இது வரைக்கும் லைஃப் கொஞ்சம் போரா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்புகள், இளம் பருவத்தினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் காதல் வயப்படக்கூடிய அமைப்புகள், ஒரு பேஷனேட்டாக சிலதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள், வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய, அது மாதிரி ஒரு தேடுதல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயமாக அமைவது, அது மாதிரி விஷயங்கள் நன்றாக இருக்குது. எப்பவுமே ராசி அதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது அது சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனே ராசிக்குள்ளே வருவது மிகவும் நல்லது. ஸோ அது ஒரு அருமையான விஷயம். அடுத்தபடியாக பாருங்க, புதன் 8ஆம் தேதி 2வது வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போறார். 12ஆம் இடத்துக்கு போய் என்ன ஆகுது? சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ இதில் என்ன ஆகும்? கொஞ்சம் சுப விரயங்கள்லாம் ஆகும். சுப விரயங்களாகி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் நடத்தக்கூடிய அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. சூரியனும் 12ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல பாருங்க, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ தொழில் வேலையில் ஒரு நல்ல மாற்றம், திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, இடம் மாறுவது, வேலையில் ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச், ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, அந்த வேலையும் சேர்ந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, போஸ்டிங்கு. அப்புறம் தொழிலில் திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட்டு, புதுசாக ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து ஒரு இன்னொரு கிளையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இன்னொரு ஷாப் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ரொம்ப நாளாக ஓச்சிட்டு இருந்த ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த. ஏன்னா 10லேயே வர குரு இருக்கார். குருவோட செவ்வாய் சேருவது அருமை. ரியல் எஸ்டேட் சம்மந்தத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டு இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, சிவில் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, அப்புறம் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு சில நன்மைகள் பயக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மூலமாக, வேலை மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் சுப விரயங்களும் உண்டு. சில நல்ல விஷயங்கள், காதல், திருமணம், அது மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குருவே 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வீடு, வண்டி, வாகனம், தொழில், தாயார், வேலை, இதுதான் பயங்கரமான ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். அதில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து நல்ல ஒரு தீர்க்கமான சில முடிவுகள் எடுப்பதற்கு, நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எ பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள், அது சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அல்லது இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நம்ம கண்கூடாக இந்த செப்டம்பர் மாதத்தில் சில ஆரம்ப விஷயங்களை பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை எடுத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நாம் பேசக்கூடிய தசநாதன், புக்திநாதன், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, புக்திநாதன் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் துலாம் ராசியில்
விசாக நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்கள். இப்போ எது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, எது மாதிரி இப்போ பார்த்தீங்க, இளையம் வயதினர்களுக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சு பண்ணுறவங்களுக்குலாம் எது மாதிரி வேலைக்கு போகலாம், அரசு உத்தியோகமா, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, அது உடனே வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாமா, வெளிநாடா, எது மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறது பார்க்கலாம். மேல் படிப்பு என்ன படிக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, நம்மளால திருமணம் தேடிட்டு இருக்குமே, வரன் அமையாமல் இருக்கு, எப்போ அமையும். குழந்தை பேரும் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளுடைய 5ஆம் பாவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் 5ஆம் பாவம் 2 மனைவிக்கும் கணவனுக்கும் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, திருமண அந்த அந்த குழந்தை தோஷம் புத்திர தோஷோட அளவு முடிஞ்சிருச்சா, அடுத்த அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பெறக்கூடிய நேரம் வந்துருச்சா, ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா, அது மாதிரி விஷயங்கள். இடம் மாற்றங்கள் எப்போ, வேலை எப்போ மாறலாம், எப்போ ப்ரொமோஷன் வரும், எப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் கடன் அடைதல், இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருப்போம், அந்த கடன்லாம் எப்போ அடையும், எப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம், எப்போ ஒரு வீடு வாங்குவோம், வண்டி வாங்குவோம், எப்போ வந்து சில வெல்த் கிரியேஷன் சொத்து சேர்ப்பு எப்போ நடக்கும். உடல்நல கோளாறுனால நிறைய சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து நிவர்த்தி வரப்போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிரகத்தோட தாக்கங்கள் எப்படி இருக்குது, ஒரு கிரகம் எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்களோட தசாபுக்திகளையும் இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கிட்டத்தட்ட 30,000 ஜாதகங்கள் பார்த்து நம்மளுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் எதை நோக்கி கொண்டு போயிருக்குது, இப்போ எதை நோக்கி நம்ம ஃப்யூச்சரில் போகிறோம், ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகள் எடுப்பது தான் நல்லது. பாருங்க, நம்ம வந்து அவசரப்பட்டு வேகமாக சிலதெல்லாம் செஞ்சு, ஏன்னா ஒரு விஷயம் இந்த காலத்தில் நாம் வந்து தவறுதலான ஒரு நேரத்தில் செய்யும் பொழுது அதுக்கு 2 வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சமயம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற நிதி மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை 2மே நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் இருக்குன்னு தெரிந்து அது இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்து செய்யும் பொழுது 2 இழப்புகளையும் நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் போட வேண்டியதில்லை. நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான துறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் வரும், எதில் நமக்கு லாபங்கள் வரும், எப்போ நம்ம போனோம்னா பிரச்சனையாக லாக் ஆகிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும், தசையை டிவைட் பண்ணால் புக்தி கிடைக்கும், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரங்கள் கிடைக்கும், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமும். தசாய்களாக பார்த்தீங்கன்னா 10 வருடம் 15 வருடம் அது மாதிரி, புக்திகள்லாம் 3 வருடம் அது மாதிரி, அந்தரங்கள்லாம் 6 மாதம் 7 மாதம், அதே மாதிரி சூக்ஷமங்களாக வாரக்கணக்கில். இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுக்கும்போது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.